மாறி வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் அவளை வீட்டை விட்டு அனுப்பணும் இல்ல இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும்னு எத்தனையோ தடவை எவ்வளவோ ஐடியாலாம் பண்ணிருக்கேன். ஆனா அது எதுவுமே நடக்கல. ஆனா இன்னைக்கு உன்னோட ஐடியா சூப்பர் மரியா. இந்த தடவை அந்த மாரிக்கு சாவு நிச்சயம். சிஸ்டர், ஐடியாலாம் சூப்பரா தான் இருக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ள சின்னதா ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. பயமா? எதுக்கு பயம்? இல்ல ஜூனியர் எனக்கு தேவை. சிஸ்டர் சொன்ன மாதிரி மாரிய அழிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணிருக்கிறோம். முதல்ல நாங்க ஜெயிக்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனா லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு சாமியோ இல்ல ஒரு ஆவியோ வந்து மாரிய காப்பாத்திடும். நாங்க பல்பு வாங்கிடுவோம். ஏகப்பட்ட பல்பு சிஸ்டர் கிட்ட இருக்குது. இது மாதிரி வாங்கினது. அழகு தேவதை இறந்ததுல கூட சாமியோ ஏதோ ஒரு ஆவியோ கண்டிப்பா மாரிக்கு உதவி பண்ணிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட பிளான் எல்லாம் மாரிக்கு சாவு நெருங்கி வருது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ காப்பாத்த சொல்லி வேண்டிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்போ அவளோட பக்தியில பக்கத்துக்கு பக்கம் விஷம் தடவி கொடுத்திருக்கேன். அவ பக்தியோட பக்கத்தை திருப்ப திருப்ப அவளுக்கே தெரியாம சாவு அவளை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கும். அதனால இந்த தடவை மாறி சாவுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ சொல்றது கரெக்ட் தான் மரியா. இருந்தாலும் மாறி வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். பாண்டி, நீ ஒண்ணு பண்ணு. என்ன பண்ணணும் சொல்லுங்க சிஸ்டர். நீ நேரா தேவி காலனிக்கு போய் மாறி வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வாட்ச் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்க. இந்நேரம் அவ சாப்பிட்டு முடிச்சிட்டு புக்க படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாலும் இருக்கலாம். ஓகே சிஸ்டர், நான் இப்பவே போய் பார்க்கிறேன். சீக்கிரமா கிளம்பு. சரிங்க சிஸ்டர். ஒவ்வொரு தடவை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சாமியை கும்பிடுறாள. சீக்கிரமா படிச்சு தொலை மாதிரி. இந்திரனின் சாபத்தின்படி மகாபிஷேக் சாந்தனுவாக பிறக்கிறார். கங்கையும் இந்த பூமியில வந்து பிறக்கிறாங்க. இதுல கங்கைக்கு மட்டும் முந்தைய பிறவில நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா சாந்தனு மகாபிஷேக்கு ஞாபகமே இருக்காதான். சுப்போ மாறி. என்னாச்சு மாறி? பக்கத்து வீட்டு பூனை வந்து உருட்டி விட்டுட்டு போயிடுச்சுங்க. என்ன
பூனை உருட்டி விட்டுச்சா? ஆமா ஹஸ்பண்ட் சார். படுபாவி பூனை அது மட்டும் என் கையில கிடைச்சிச்சு சூப்பு வச்சு குடிச்சிருவேன். சரி மாறி, மீதியை நாளைக்கு படிக்கலாமா? ஐயோ மாப்பிள்ள என்ன இப்படி குட்ட தூக்கி போடுறா? இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்ன ஹஸ்பண்ட் சார், நான் தூக்கம் வருதுன்னு சொன்னதுனால தானே இப்படி சொல்றீங்க? எனக்கு தூக்கம் எல்லாம் வரல. இன்னொரு 10 நிமிஷம் நம்ம படிக்கலாம். அப்பாடா, என் வயித்துல பாலா வாத்த மாதிரி. சரி, நீ படி. அமேசான் பாம்பு விஷம் இந்நேரம் மாரியோட ரத்தத்துல கலந்திருக்கு சிஸ்டர். மயங்காம ஸ்டெடியா இருக்காளே. ஹாஸ்னி தான் கால் பண்றா. ஐயோ, இந்த பொறி உருண்டை இப்ப எதுக்கு போன் பண்றா? கொடுங்க ஹஸ்பண்ட் சார். ஹலோ அக்கா. மாறி, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்க்கா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் மாறி. மாத்திரை டானிக் எல்லாமே சாப்பிட்டியா? எல்லாம் சாப்பிட்டேன்க்கா. நீங்க டானிக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டேன் மாறி. மேல போறவன் எப்படி எல்லாம் குசல விசாரிக்கிறா பாரு. சூரிய மாமா உன்னை எப்படி பாத்துக்கிறாரு அதே மாதிரி அரவிந்த் என்ன பாத்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்க்கா. சீக்கிரமா பேசி பிடிக்க கொசு வேற கடிக்குது. ஐயோ, தெம்ச வேற. சரிக்கா, நான் காலையில பேசுறேன். வச்சிட்டுமா? சரி மாறி, நான் வச்சிடுறேன். இந்தாங்க. அப்பாடா, மறுபடியும் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டான். சார், அட்டன் பண்ணி பேசுங்க சார். ஹலோ. சூர்யா, நான் மாரிக்கு போன் பண்ணேன்பா. போன் எடுக்கல. அதான் உனக்கு போன் பண்றேன். மாரி என்ன தூங்கிட்டானா? சூர்யா, மாரி தூங்கிட்டானா அவளை எழுப்ப வேண்டாம்ப்பா. தூங்கலைனா ப்ளீஸ் கொஞ்சம் மாரிக்கிட்ட போன கூட. அவன் பேசுற நிலைமையில இல்லப்பா. என்ன சொல்ற? மாரிக்கு என்னாச்சு? சூர்யா, என்னாச்சு? அழறியா? மாறி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. பேச்சு மூச்சு இல்ல, வாயில நுர வர ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஐயோ சூர்யா, நான் பதறி போய் ஹாஸ்பிடல் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். என்ன சூர்யா என்னென்னமோ சொல்ற? மாரி இப்ப எப்படி இருக்கா? ஐசியூல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குப்பா. ஐசியூலியா? என்னன்னு டாக்டர் வெளியே வந்தாதான் தெரியும். நீ ஒண்ணும் கவலைப்படாத சூர்யா, மாரிக்கு ஒண்ணும் ஆகாது. நானும் ஹாசினியும் இப்ப உடனே கிளம்பி ஹாஸ்பிடல் வரோம். ஆமா, எந்த ஹாஸ்பிடல்? ஓகே ஓகே, நாங்க இப்போ வந்துடுறோம். சரிப்பா. ஹாசினி,
செக் பண்ண சொல்லுங்க. தம்பி, இங்க மாரிங்கிற பேஷண்ட். ஓ, மாரிங்கிற பேஷண்டா? அங்க லெஃப்ட்ல ஐசியூல இருக்கு. சரி. ஏய், பாத்து பாத்து. சீக்கிரம் வாங்க மாமா. சூர்யா மாமா. சூர்யா சூர்யா. மாமா. சூர்யா மாமா. சூர்யா, சூர்யா, மாரிக்கு என்ன ஆச்சு? மாரிக்கு என்னாச்சு மாமா? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குப்பா. பாத்து. மாமா, மாரியை பாருங்க. மாரி, சூர்யா மாமா, டாக்டர் என்ன சொன்னாரு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் இன்னும் வெளியே வரல. அழாத சூர்யா, மாரிக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த சமயபுரம் மாரியம் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏற்கனவே பாய்சன் கலந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டா இன்குபேட்டர்ல வச்சு தனியா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உயிரை காப்பாத்த வாய்ப்பு இருக்குமே. டாக்டர், குழந்தை காப்பாத்திடலாமா? கன்ஃபார்மா சொல்ல முடியாதுமா. டாக்டர், 5 மாசம் தான் ஆகுது. ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியில எடுத்தா குழந்தைய காப்பாத்த முடியுமா? வேற வழி இல்லங்க. குழந்தை வயித்துல இருந்தா 2 உயிருக்குமே ஆபத்தாயிடும். ஆபரேஷன் செஞ்சு முதல்ல குழந்தைய வெளியே எடுத்தாதான் மேற்கொண்டு எங்களால ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியும். ஏதாவது ஒரு உயிரையாவது காப்பாத்த முடியும். ரெண்டு பேர் உயிரும் ஆபத்துல தான் இருக்கு. குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் பண்ணுங்க. டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், 2 உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கோம். வயித்துல குழந்தை இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கே சிக்கலா இருக்கு. முதல்ல வயித்துல இருக்க குழந்தைய ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுக்கணும். டாக்டர், என் வைஃப் வயித்துல இருக்கிறது குழந்தை இல்ல, என் அம்மா டாக்டர். குழந்தைய காப்பாத்துறது 99% ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் தாயை காப்பாத்தாவது ட்ரை பண்ணுவோம். ஆமா டாக்டர், அவசியம் ஆபரேஷன் செஞ்சு குழந்தைய வெளியே எடுக்கணுமா? வேற வழியே இல்லையா? இல்ல சார், வேற வழியே இல்ல சார். சீக்கிரம் ஃபார்மை ஃபில் பண்ணி சைன் பண்ணுங்க சார். சூர்யா, யோசிக்காம சைன் பண்ணுப்பா. சரிப்பா. உனக்கு மகளா? நான் மாறி வயிற்றுல வந்து பிறக்க போறேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமா சூர்யா, நான் மறுபடியும் இந்த குடும்பத்துல உனக்கும் மாறிக்கும் மகளா வந்து பிறக்க போறேன். ஐயோ, உயிரோட இருக்குதே. மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க. வாட் a மெடிக்கல் மிராக்கல். மாரி, இவங்க உடம்புல இப்ப விஷமே இல்ல. இவங்க நல்லா ஆயிட்டாங்க. ரியலி? வயித்துல இருக்க குழந்தை எப்படி இருக்கு டாக்டர்? குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல? குழந்தை உடம்புல பரவன விஷமும் காணாம போயிடுச்சு. என்னால இத நம்பவே முடியல. மாரி, மாரி,
ஆண்டி என்னாச்சு? ஏன் என் போன் அட்டெண்ட் பண்ணல? மாரியோ அவ வயித்துல இருக்க குழந்தையும் செத்துட்டாங்கல்ல? என்னாச்சு ஆண்டி? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன நடந்தது? மாரி இருக்காளா இல்ல செத்துட்டாளா? ஜூனியர் பியூட்டி, ஸ்டைலுக்காக உன் பேண்ட் கிழிஞ்சிருக்கிற மாதிரி எங்க சிஸ்டரோட சந்தோஷம் கனவு எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. மாறி செத்து பொழைச்சிட்டா. வாட்? செத்து பொழைச்சிட்டாளா? அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படித்தான் நாங்களும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா மாரிக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எந்த ஆபத்துமே இல்ல. ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கிறாங்க. என்னால இத நம்பவே முடியல அங்கிள். ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்களேன் அங்கிள். ரெண்டு பேர் உயிரும் ஆபத்துல தான் இருக்கு. குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் பண்ணுங்க. மாறி சாகலைனாலும் அந்த 5 மாச குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த குழந்தையாவது செத்துருந்து நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதையும் அந்த பாம்பு வந்து கெடுத்துட்டு போயிடுச்சு. பாம்பு வந்து கெடுத்துருச்சா? என்ன அங்கிள் சொல்லிட்டு இருக்கீங்க? நீயே கேளு. என்ன அங்கிள் இது? சினிமால வர மாதிரி இத பாம்பு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? கதையெல்லாம் இல்ல மரியா, ஹாஸ்பிட்டல்ல நிஜமா நடந்தது அதுதான். நீங்க எந்த காலத்துல ஆண்டி இருக்கீங்க? இப்போ ஏஐ மூலமா உலகத்தையே உருவாக்கிட்டு இருக்க இந்த காலத்துல பாம்பு வந்துச்சு விஷத்தை எடுத்துச்சுன்னு எல்லாத்தையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா? கண்ணால பார்த்தத, எங்க கண்ணுக்கு முன்னாடி அங்க நடந்தத எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஆரம்பத்துல இருந்தே மாறி விஷயத்துல நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் நடந்து அவளை காப்பாத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் இந்த பாம்பு விஷயத்தை என்னால நம்பவே முடியல ஆண்டி. நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதானமா உண்மை. நீயும் வந்து பாத்துருந்தா நீயும் நல்ல பல்பு வாங்கியிருப்ப ஜூனியர் பியூட்டி. மாரிய கொல்ல நானும் ஜாஸ்மினும் எவ்வளவோ தடவை முயற்சி செஞ்சோம். மாரியை எதுவுமே பண்ண முடியாம போனது இதனாலதான். மாரிய ஜெயிக்கிறதுக்கு, அவளை அழிக்கிறதுக்காக நடந்த போராட்டத்துல கடைசியில உங்க அக்கா ஜாஸ்மின் நெருப்புக்கு பலி ஆயிட்டா. மாரி, திடீர்னு உனக்கு இப்படி ஆனத பார்த்து நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோமா. மாரி, நீ நல்லா இருக்கணும்னு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்க சிஸ்டர். மாரி, உனக்கும் உன் குழந்தைக்கும் எதுவும் ஆக கூடாதுன்னு கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேம்மா. இந்தா எடுத்துக்கோ. இரு மாரி, நானே வச்சு விடுறேன். சிஸ்டருக்கு அவ்வளவு பாசம். உனக்கு சீக்கிரமாவே முடிவு கட்டுறேன். இனிமே உனக்கு எதுவுமே ஆகாது. நீ தைரியமா இரு. கடவுள் எப்போ உனக்கு துணையா இருக்கும். ஆமா அத்த, மாரி கும்பிடுற சமயபுரம் மாரியம்மனும் தேவியத்தையும் துணையா இருக்கிற வரைக்கும் மாரிக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் எதுவுமே ஆகாது. யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. மாரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்க போகுது. ஆமா மாரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உலகமே உனக்கு எதிரா இருந்தாலும் தேவி சொன்ன மாதிரி உன் வயித்துல வந்து பொறப்பா. இது நடக்கும். கண்டிப்பா நடக்குமா? ஏன்னா தேவி சிஸ்டர் எங்க சிஸ்டர். ஏய் கொஞ்சம் இவன ஆரம்பிச்சிட்டானா? அந்த கம்சனை வதம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா தேவகி வயித்துல அவதாரம் எடுத்த மாதிரி
உன்னை வதம் பண்ண நான் என் மருமக மாறி வயித்துல வந்து பிறக்க போறேன்டி. மாரியும் குழந்தையும் நல்லா இருக்காங்க அத்தை. எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்பதான் சூர்யா எனக்கு நிம்மதியா இருக்கு. மாரிக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம குலதெய்வம் மாடத்தி அம்மனை வேண்டிக்கிட்டே இருந்தேன். என்னோட வேண்டுதலுக்கு மாடத்தி அம்மன் கருணை காட்டிட்டா. பெரியமா, நான் விக்ரம் வந்திருக்கேன். விக்ரம், நீயும் வந்திருக்கியாப்பா? ஆமா பெரியமா. நீங்க மாரிக்கு டெய்லியும் படிக்க சொல்லி புத்தகம் கொடுத்திருந்தீங்கல்ல? ஆமா விக்ரம், நான் தான் கொடுத்தேன். எதுக்காக இப்ப அத பத்தி கேக்குற? அத்தை, இந்த புத்தகத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? யாரும் கொடுக்கல சூர்யா. நானும் சுஜாதாவும் தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம். ஆமா, இப்ப எதுக்கு அந்த புத்தகத்தை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்த புக்ல இருந்து தான் மாரிக்கு விஷம் பரவி இருக்கு. என்ன சொல்ற சூர்யா? புக்ல இருந்து எப்படி விஷம் பரவும்? இந்த புக்ல முதல் 10 பக்கத்தை விட்டுட்டு அடுத்த பக்கத்துல இருந்து எல்லா பக்கத்துலயும் கடுமையான விஷத்தை தடவிருக்காங்க பெரியமா. மாரி படிக்கும் போது விரல நாக்குல தொட்டு புத்தகத்தை புரட்டும் போது அந்த விஷம் மாறி உடம்புல பரவி இருக்காத்த. கடவுளே, என்ன கொடுமை இது! படிக்கிற புத்தகத்துல, அதுவும் பகவத்கீதையில யாராவது விஷத்தை தடவுவாங்களா? அத்தை, போன் அடிச்சுட்டே இருந்தா மாரிக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல. போங்க, போய் ஓரமா போன் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஒன்னும் முக்கியமான கால்லாம் இல்ல, சிஸ்டர் தனியா போய் பேசுவாங்க. ஹலோ. ஹலோ ஆண்டி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அதெல்லாம் இப்ப நீ வர வேண்டாம், எல்லாரும் இருக்காங்க. நான் சொல்லும் போது வா. சாரி ஆண்டி, நான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டேன். இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு உனக்கு இவ்வளவு அவசரம்? நான் மாரிய பாக்கணும், அதுக்கு தான் இப்ப வரேன். என்னாச்சு சிஸ்டர்? அந்த மரியா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டாளாம். அவளுக்கு மாரிய பாக்கணும். எல்லாரையும் மாற்றி விட போறா. இவகிட்ட இருந்து எப்படி நாம தப்பிக்கிறது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. போன் பேசிட்டீங்கல்ல, அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க. ஒண்ணும் முக்கியமான விஷயம்லாம் இல்ல, அதான் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஐயோ, இந்த பொறி உருண்டை வேற உசுர வாங்குதே. மாரிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சிஸ்டருக்கு ஒரே கவலை. என்ன நடக்க போகுதோன்னு பீதியா இருந்த. தேவி அம்மா, சமயபுரம் மாரியம்மா அருளால பெரிய கண்டத்துல இருந்து உயிர் பொழைச்சு வந்திருக்கேன்.
இதுக்கு யாரு காரணம்லாம் எனக்கு தெரியல. ஆனா இது மாதிரி இன்னும் எவ்ளோ ஆபத்து வந்தாலும் நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்க நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். புத்தகத்தை மாத்தி வச்சவங்க யாரா இருக்கும்? எனக்கு என்னமோ அந்த கருப்பூர்வம் சண்முகம் ஒய்ஃப் தான் புக்க மாத்தி வச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஆனா அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த போட்டோ தான் கிடைக்காம போச்சே. சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். அப்துல்லாவை பார்க்க வந்தோம். வீடு பூட்டி இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணோம். வந்துட்டு இருக்கோம். பக்கத்துல மாறி அவங்க வீட்டை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்துல்லா அண்ணனை தேடி வந்திருக்கீங்களா? சரி வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வா. உட்காருங்க. 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 உட்காரு. இருங்க, உங்களுக்கு குடிக்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல, தண்ணி மட்டும் கொண்டு வாங்க போதும். சரி இருங்க. ஹஸ்பண்ட் சார், கொஞ்சம் இங்க வாங்கல. வரேன். ஒரு நிமிஷம். என்ன மாதிரி? தேவி அம்மா நகைய சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சது இவங்கதான். ஆமா இல்ல, இன்ஸ்பெக்டர் இவங்க போட்டோ நமக்கு காட்டினார்ல. நீ கூட இவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஸ்ரீஜா கூட பார்த்தேன்னு சொன்னல. ஆமா ஹஸ்பண்ட் சார், இவங்களுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சரி, நாம பேச்சு கொடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வா. இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸுங்க. உங்க பேர் என்ன? என் பேரு ஸ்ரீஜா. உங்க பேரு? என் பேர் தினேஷுங்க. எத்தனை மாசம்? 5 மாசங்க. இதுக்கு முன்னால நான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்கேன். அப்படியா? ஆமாங்க, செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கும் போது உங்களை நான் பாத்திருக்கேன். சாரிங்க, உங்களை நான் கவனிக்கல. இதுக்கு எதுக்குங்க சாரி எல்லாம்? ஆமா, எங்க இருந்து வரீங்க? உங்க வீடு எங்க இருக்கு? ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான், கம்பர் நகர் 2nd ஸ்ட்ரீட். ஹலோ தினேஷ், நாங்க வந்துட்டோம். வந்துட்டீங்களா? இதோ இப்ப நாங்க வரோம். வாங்க. அப்துல்லா வந்துட்டாரு. உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். மாறி மாறி, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க அக்கா, நான் கவனமா இருக்கேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. உங்களுக்கும் நல்லபடியா குழந்தை பொறுக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஆமாக்கா, ஸ்ரீஜா எப்படி இருக்கா? ஒழுங்கா செக்கப் எல்லாம் போறாளா? மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுறாளா? ஐயோ அப்பப்பா, அதை ஏன் கேக்குற? ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு போகணும்னாலே சாதாரண நிமிஷத்துல கிளம்ப மாட்டா. தாராத்தா தான் விரட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. சரி, எதனால திடீர்னு ஸ்ரீஜா பத்தி கேக்குற? இல்லக்கா, சும்மா தான் கேட்டேன். நீ சும்மா கேட்ட மாதிரி இல்ல மாறி, ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நீ ஸ்ரீஜாவை பத்தி விசாரிச்சிருக்க. என்ன விஷயம் சொல்லு. ஓகே, உன் தங்கச்சியோட விஷயம் என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் நான் நினைப்பேனா? ஸ்ரீஜா கர்ப்பம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த எல்லார்கிட்டயும் மறைக்கிற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்குக்கா. அதனாலதான் கேட்டேன். நீ சொல்றது கரெக்ட் தான் மாறி. கர்ப்பம்னு சொன்ன நாள்ல இருந்து ஸ்ரீஜா யார்கிட்டயுமே ஓட்டாம தனியாவே ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிறா. அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட லேஸ்ல அவ கிளம்ப மாட்டா. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவ தட்டி கழிச்சிருவா. எதுக்கும் நீங்க ஸ்ரீஜாவை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கக்கா. நீ சொல்லிட்டல,
நான் பாத்துக்கிறேன் மாறி. குட் நைட். உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. போய் தூங்கு போ. சரிக்கா. மாரி, என்ன யோசனை? ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார். நீங்க என்ன டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு மேல வந்திருக்கீங்க? நீ மாடிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நீ சாப்பிட கீழே இறங்கி வருவேன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா நீ வரல. நேரமா சாப்பிட்டு மாத்திரை போடணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. அத ஃபாலோ பண்ணாம உன் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது? அது அதனாலதான் டிஃபன் மாத்திரையெல்லாம் மேலேயே கொண்டு வந்துட்டேன். ஹாசினி அக்கா போன் பண்ணிருந்தாங்க, அவங்களோட பேசிட்டு இருந்தேன். சரி வாங்க நம்ம கீழே போலாம். ஏய் மாரி, நான் தான் டிஃபன் மாத்திரையெல்லாம் மேல கொண்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு கீழே போகணும்? மேலேயே சாப்பிடு. இங்கேயே வா. ஆமா, இங்க சாப்பிட்டா என்ன? இங்கேயே சாப்பிடு, நான் ஊட்டி விடுறேன். உட்காரு உட்காரு மாரி, சொல்றேன்ல. அத்தை பெரியமா, காஃபி இப்ப போட்டு கொண்டு வரவா இல்ல மாமா வந்ததுக்கு அப்புறம் குடிச்சுக்கிறீங்களா? இல்ல ஹாசினி, அண்ணன் வந்ததும் அவருக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு எல்லாருக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். ஹாசினி, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. சரி மாமா. அண்ணி, வாங்க இன்ஸ்பெக்டர். இங்க அரவிந்த் யார் சார்? ஆமா, நீங்க யாரு? எதுக்காக அரவிந்த தேடி போலீஸோட வந்திருக்கீங்க? போலீஸ் வந்திருக்கா? ஆமா அண்ணி, போலீஸோட 2 பேர் வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு ஆபீசர்ஸ் மாதிரி இருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க? அரவிந்த் என்ன பண்ணான்னு தெரியலையே. நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் சார். அரவிந்த கொஞ்சம் கூப்பிடுங்க. நீங்க அவரை எதுக்காக தேடிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன் மேடம், முதல்ல அவரை வர சொல்லுங்க. அரவிந்த், அரவிந்த். என்னப்பா, என்னாச்சு? அரவிந்த், உன்னை தேடி போலீஸ் வந்திருக்கு. என்ன விஷயம் நீயே கேளு. நான் தான் அரவிந்த். என்ன விஷயம் சொல்லுங்க. மார்டின் அண்ட் பெர்னாண்டோ எங்க இருக்காங்க? மார்டின் பெர்னாண்டோவா? மார்டின் பெர்னாண்டோவா? யார் அவங்க? இவரோட பிசினஸ் பார்ட்னர்ஸ். அவங்கள எதுக்கு இவனுங்க தேடுறானுவா? சரி, அவங்கள எதுக்காக இப்ப கேக்குறீங்க? பேங்க்ல பல கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு அவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்காங்க. அவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்கு. தாரா குரூப் ஆஃப் கம்பெனி பேர்ல அவங்களோட லிக்கர் பிசினஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கல்ல? ஆமா, போட்டிருக்கேன். உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு நீங்க ஷூரிட்டி சைன் பண்ணிருக்கீங்களா? ஆமா, சைன் பண்ணிருக்கேன். அரவிந்த், மார்டின் பெர்னாண்டோ 2 பேரும் பேங்க்ல கடனை வாங்கிட்டு கட்டாம தலைமறைவானதுனால உங்க வீடு, கம்பெனி, சொத்து எல்லாத்தையும் பேங்க் எடுத்துக்கிச்சு. சுஜாதா, பேங்க் இந்த வீட்டை ஏலம் விட போறாங்க. எடுத்துட்டு வரேன் சார். ஐயோ, நம்ம வர ஒரிஜினல் பத்திரத்தை சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு கலர் ஜெராக்ஸ் தானே வச்சிருக்கோம். இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நான் மாட்ட போறேன். எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேல பிரச்சனையா வருது? இந்தாங்க.
ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்பாடா கண்டுபிடிக்கல. இப்ப எல்லாரும் வெளில போங்க, வீட்டுக்கு சீல் வைக்கணும். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இங்க பாருங்க சார், எங்க கடமையை செய்ய விடுங்க. இது கோர்ட் ஆர்டர். எல்லாரும் தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் வெளில போங்க. சுஜாதா வா போலாம். ஹாசினி போங்க. சார் நீங்களும் தான். பாவி பய எல்லாம் உங்களாலதான், உங்க பேராசையாலதான், உங்களோட முட்டாள்தனத்தினாலதான். இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு ரோட்ல நிக்கிறோம். இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான். எதுக்காகங்க எங்க மேல கோவப்படுறீங்க? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே. இவன் என்ன தெரிஞ்சா பண்ணா? பிசினஸ் டெவலப் பண்ணலாம்னு நினைச்சு பண்ணா, ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் ஆகும்னு அவனுக்கு என்ன தெரியுமா? என்ன பண்ணுவான் அவன்? அந்த வெளிநாட்டுக்காரங்க இப்படி ஏமாத்திட்டு போவாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இப்படி ஏமாத்திட்டு போனதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இந்த நிலைமையில கூட உன்னால எப்படி இப்படி பேச முடியுது? பிசினஸ்ல இப்படி எல்லாம் எதிர்பாராம நடக்கிறது சகஜம்தான்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? மாசமா இருக்கிற 2 மருமகங்க இப்ப ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்களை எங்க கூட்டிட்டு போறது சொல்லு. நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேக்குறேன், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் இருங்க. நம்ம ஏன் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்? எல்லாரும் மாறி வீட்டுக்கே போலாம். மாறி வீட்லயே நம்ம எல்லாரும் போய் தங்கிக்கலாம். கரெக்ட் பெரியமா. மாமா நம்ம மாறி வீட்டுக்கே போயிடலாம். எதுக்கு மாறி வீட்டுக்கு போகணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த நிலைமைக்கு நாங்க தானே காரணம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சிஸ்டர் ஏதோ பெரிய அமௌண்ட் உஷார் பண்ணி வச்சிருக்குது போல இருக்குது. என்ன மாமா நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? மாறி வீட்டுக்கு போலாமா வேண்டாமா? தாராவே சொல்லிட்டாளே, இந்த நிலைமைக்கு அவதான் காரணம். அவளே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம். மாறி வீட்டுக்கு இவளை கூட்டு போனா அது இன்னும் தான் அசிங்கம். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. யாரும் எதுவும் பேச வேண்டாம். வீடு ஏற்பாடு பண்ற வரைக்கும் பக்கத்துல இருக்கிற கோவில்ல போய் இருப்போம். வாங்க. தேவி அம்மா, நீங்க கட்டி காப்பாத்தி வச்சிருந்த குடும்ப கௌரவத்துக்கு இன்னைக்கு களங்கம் ஏற்பட்டு போச்சு. நீங்க கட்டி காப்பாத்தி வச்சிருந்த கம்பெனி, நீங்க வாழ்ந்த வீடு, இது எல்லாமே பிரச்சனையில இருக்குமா? மாமா, அத்தை, பெரியம்மா எல்லாரும் இருக்க இடம் இல்லாம கோயில்ல தங்கியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட்டேன். தாரா அத்தை பழச எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வராததால மத்த யாரும் வரல. நீங்க வாழ்ந்த வீடு நாளைக்கு ஏலத்துக்கு வருதுன்னு சொல்றாங்க. எக்காரணத்து கொண்டும் நாளைக்கு அந்த வீடு ஏலத்துக்கு போக கூடாது. நீங்க தாமா பாத்துக்கணும். டேய் மாப்ள, சிஸ்டருங்கடா தனியா போறாங்க. ஒருவேளை அவமானம் தாக்க முடியாம தண்டவாளத்தை தலைய வைக்க போதா? மாமா சரி. தாரா ஆண்டி எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ ஆண்டி. ஹலோ மரியா, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். என்ன ஆண்டி நீங்க என்கிட்ட போய் ஹெல்ப்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க?
நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. தங்கறதுக்கு வீடு இல்லாம மொத்த குடும்பமும் இப்ப கோவில்ல தங்கி இருக்கோம். என்ன சொல்றீங்க ஆண்டி? நான் என்னத்த சொல்றது மரியா? பிசினஸ் அக்ரிமெண்ட்ல போட்ட கையெழுத்த வச்சு அந்த ஃபாரினர்ஸ் பெரிய மோசடி பண்ணிருக்காங்க. பேங்க் அக்கவுண்ட், ப்ராப்பர்ட்டின்னு எல்லாத்தையுமே முடக்கிட்டாங்க. மொத்தமும் போய் நடு தெருவுக்கு வந்துட்டோம். சூர்யாவும் மாரியும் எங்களை கோவில்ல பார்த்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இந்த நிலைமையில நான் எப்படி மாரி வீட்டுல போய் தங்க முடியும்? அப்படி போனா நான் முழுசா அந்த மாரி கிட்ட தோத்து போன மாதிரி ஆயிடும்ல. அதனாலதான் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஆண்டி, உடனே பண்றேன். மொத்த குடும்பமும் தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் செலவுக்கும் கொஞ்சம் பணம் வேணும் மரியா. அவ்வளவுதானே ஆண்டி, யூ டோன்ட் வரி. நீங்க பகல்ல எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாமே. நீங்க கோவில்ல தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. சரி, காலையில உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் மரியா. ஐயோ, ஏன் ஆண்டி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சரி, நான் போனை வச்சிடுறேன். சரிங்க ஆண்டி. அப்பாடா, தேவி அம்மா, நீங்க வாழ்ந்த வீடு நாளைக்கு ஏலத்துக்கு வருதுன்னு சொல்றாங்க. இக்காரணத்தை கொண்டும் நாளைக்கு அந்த வீடு ஏலத்துக்கு போக கூடாது. உங்களோட வீடு மத்தவங்களுக்கு சொந்தமாக கூடாது. மாரி, என்ன வீடு ஏலத்துக்கு வருது நினைச்சு அம்மா கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா ஹஸ்பண்ட் சார், இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யோசிச்சு ஏதாவது பண்ணலாம், நீ வருத்தப்படாத மாரி. எப்படி ஹஸ்பண்ட் சார் வருத்தப்படாம இருக்க முடியும்? தேவி அம்மா வாழ்ந்த அந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி. ஆமா, இது ஸ்டார். இதுக்கு என்ன இப்ப? நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு வரும்போது இதே மாதிரி நட்சத்திரம் போட்ட காகிதம் ஒண்ணு கிடைச்சது. இந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த காகிதத்துல இருந்த நட்சத்திர குறி இங்க இருந்துச்சு. ஓகே, பட் இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த நட்சத்திர குறி மூலமா தேவி அம்மா நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. வீடு ஏலத்துக்கு போகாம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு வேண்டிட்டு இருக்கும் போது குங்குமச்சிமிழ் உருண்டு வந்து இந்த நட்சத்திர குறியீடு கிட்ட நிக்குதுன்னா இதுல ஏதோ இருக்கு ஹஸ்பண்ட் சார். நீங்க இத இடிங்க முதல்ல. என்ன மாதிரி நீ இதை இடிக்கிறதா? ஆமா ஹஸ்பண்ட் சார், நம்ம குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது இந்த ஸ்டார் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனால கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு ஹஸ்பண்ட் சார். இத உடைச்சா கண்டிப்பா இதுல இருந்து ஏதாச்சும் நமக்கு ஒரு உதவி கிடைக்கும். நீங்க இப்பவே இதை இடிங்க ஹஸ்பண்ட் சார். செவுத்துல என்ன இருக்க போது மாதிரி? நீங்க முதல்ல இடிங்க, கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். சரி, கொஞ்சம் இரு, வந்துடுறேன். மாரி, நீ இப்படி வா. பாத்து கொஞ்சம் மெதுவா இடிங்க ஹஸ்பண்ட் சார். ஏதோ மஞ்சளா தெரியுது, கொஞ்சம் மெதுவா இடிங்க. சரி மாரி. இது கோல்டு மாரி. கொடுங்க ஹஸ்பண்ட் சார். ஆமா மாரி, உன்னோட நம்பிக்கை வீண் போகல. நடக்கிற இந்த ஏலத்துல இருந்து வீட்டை மீட்க அம்மா நமக்கு ஒரு வழியை காட்டிட்டாங்க.
அந்த தங்க கட்டிய எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்து மொத்த கடனையும் அடைச்சிட்டோம். அம்மாடி. தேவி அம்மா கருணையால வீட்டையும் மீட்டுட்டோம். நேரம்தான். என்னைக்கும் எதுக்காகவும் தேவி அம்மா கைவிட மாட்டாங்க. நீங்க நம்ம வீட்டுக்கே போங்க, பிரச்சனை வராது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாரி. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருச்சே. அரவிந்த் பிரச்சனையில தான் நீ வீட்டை விட்டு போன. உனக்காக உன் பின்னாலேயே சூர்யாவும் வீட்டை விட்டு வந்துட்டான். ஆனா இப்போ அரவிந்தாலதான் நாங்க வீட்டை பறி கொடுத்தது மட்டும் இல்லாம இப்படி கோவில்ல தங்க வேண்டியதா போச்சு. வெள்ளக்கார பிராடுக கிட்ட ஏமாந்துட்டான். நீ நேத்து வீட்டுக்கு கூப்பிடும் போது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ அத கூட மனசுல வச்சுக்காம வீட்டை மீட்டு திரும்ப எங்க எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்ற. உன்னோட பெருந்தன்மை யாருக்குமே வராது மாறி. அடடா, சிஸ்டர் என்ன மாரிக்கு இவ்வளவு பெரிய பிட்டு போடுறாங்க? அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? மம்மி எதுக்காக மாறி கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒன்னும் புரியலையே. அரவிந்தாலதான் பிசினஸ் சரியா செய்ய முடியல. சூரிய அளவுக்கு அவனுக்கு அனுபவம் பத்தல. அம்மா, நீ எதுவுமே பேசாத அரவிந்த். உன்னாலதான் எல்லாருமே இப்ப தெருவுக்கு வந்திருக்கோம். பிசினஸ்ல உனக்கு அனுபவம் இல்லங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? மாறி, பிரச்சனையில இருந்த வீட்டை நீ எப்ப மீட்டியோ அப்பவே அந்த வீடு உனக்குதான் சொந்தம். இனிமே அது உன்னோட வீடு. வீடு மட்டும் இல்ல, கம்பெனியும் உன்னோடதுதான். அத்தை, நீங்களா பேசுறீங்க? என்னால நம்பவே முடியல. ஹஸ்பண்ட் சார், என்ன மாதிரி? எனக்கு ஒரு ஆசை. என்ன, என் மடி மேல தலை வச்சு படுத்துக்கணுமா? அது இல்ல. வேற என்ன? எனக்கு குல்ஃபி ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கு. குல்ஃபியா? அதெல்லாம் வேண்டாம், சளி பிடிக்கும். எங்க ஊர்ல நான் மழையில நனைஞ்சுக்கிட்டே குல்ஃபி ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் சார். எனக்கு சளி எல்லாம் பிடிக்காது. குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுங்க. அப்போ நீ தனி ஆளு. ஆனா இப்ப உன் வயித்துல குழந்தை இருக்கு. நீ குல்ஃபி சாப்பிட்டா உனக்கு சளி பிடிக்கலனாலும் வயித்துல இருக்க என் அம்மாக்கு சளி பிடிச்சிரும்ல. குல்ஃபி எல்லாம் வேண்டாம். வயித்துல இருக்கிற குழந்தைக்கெல்லாம் சளி பிடிக்காது ஹஸ்பண்ட் சார். குல்ஃபிக்காரன் போயிட போறான். சீக்கிரமா போய் ஒரே ஒரு குல்ஃபி ஐஸ் வாங்கிட்டு வாங்களேன். வேண்டாம் மாதிரி, சொன்னா கேளு. புள்ளத்தாச்சி மட்டும் ஆசைப்பட்டு சாப்பிட முடியாம போனா அப்புறம் பிறக்க போற குழந்தை காதுல சீழ் வரும்னு சொல்லுவாங்க. குட்டி தேவி அம்மா காதுல சீழ் வந்தா பரவாயில்லையா? உண்மையாவா சொல்ற? ஆமா ஹஸ்பண்ட் சார். உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? சரி இரு, நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். யாருமே இல்ல. குல்ஃபிக்காரர் போயிட்டாரு போல. எந்த பக்கம் போனாருன்னு தெரியல. மாரி, குல்ஃபி வந்தாச்சு. குல்ஃபி வாங்கிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா ஹஸ்பண்ட் சார்? கொடுங்க கொடுங்க. மாரி, நான் போறதுக்குள்ள குல்ஃபிக்காரர் 4 தெரு தள்ளி போயிட்டாரு. விரட்டி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன். நான் ஆசைப்பட்டு கேட்டப்போ குழந்தைக்கு சளி பிடிக்கும்னு சொன்னீங்க. குட்டி தேவி அம்மா காதுல சீல் வரும்னு சொன்னதும் ஓடி போய் குல்ஃபி வாங்கிட்டு வந்துட்டீங்க.
அப்போ என்ன விட உங்களுக்கு குழந்தைதான் முக்கியமா? ஐயோ அப்படி இல்ல மாறி. புக்ல விஷம் தடவுனது இந்த பொண்ணு தானா? இந்த பொண்ணு எதுக்காக மாரிய கொலை பண்ண ட்ரை பண்ணோம்? அம்மா, இந்த பொண்ணு எங்க இருக்காங்க? இந்த பொண்ணு இத்தனை நாளா அமெரிக்கால தான் இருந்திருக்கா. இப்பதான் இங்க வந்திருக்கா. எப்படி பார்த்தாலும் இந்த பொண்ணு மாரிய கொல்ல நினைக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லையே விக்ரம். நானும் எல்லா விதத்திலயும் யோசிச்சு பார்த்துட்டேன். உங்க 2 பேருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஒருவேளை இந்த பொண்ணு அந்த கருப்பூர்வம் சண்முகம் ஒய்ஃபா இருக்குமோ? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லனா, வயசு வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா விக்ரம், சண்முகத்துக்கு இந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பே இல்ல. இந்த போட்டோல இருக்க மரியா டிசோசாக்கும் விஷம் தடவன புத்தகத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த பொண்ணோட டீடைல்ஸ் வேணும். நான் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இந்த பொண்ணோட டீடைல்ஸ் பத்தி கேட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்தா எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதை. சரி விக்ரம். முடிஞ்சா அவ எங்க இருக்கான்னு ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்னு எனக்கு தகவல் சொல்லுங்க. ஷூர் விக்ரம். ஓகேண்ணா. ஓகே, நான் வரேன். சரி, ஜாக்கிரதையா இருங்க. பத்திரமா. சரிண்ணா. பாய். எல்லார் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா சார்? பேமெண்ட்டுக்காக என்ன பேச்சு பேசுறான் மாரி மேடம். சூர்யா சார் அழைச்சிட்டு போய் எம்பி சீட்ல உட்கார வைங்க மேடம். நானே சொல்லணும்னு நினைச்ச சூர்யா, அதுக்குள்ள அப்துல்லா முந்திக்கிட்டாரு. மாரி, சூர்யாவை கூட்டிட்டு போய் எம்டி சீட்ல உட்கார வைமா. என்ன அப்படி பாக்குற? அதான் சிஸ்டரே சொல்லிட்டாங்கல்ல, மாப்பிளைய கூட்டு போய் எம்டி சீட்ல உட்கார வைங்க. ஓ மாரி, வாங்க ஹஸ்பண்ட் சார். நல்ல நேரம் போயிட போகுது. ஹஸ்பண்ட் சார், மாரி, இனிமே இந்த சீட்டு உங்களுக்கு தான் சொந்தம். வேற யாரும் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. நீங்க உட்காருங்க ஹஸ்பண்ட் சார். ஒரே மாசத்துல இந்த எம்டி சீட்ல என்னோட ஹஸ்பண்ட் சார் உட்கார வச்சு நான் அழகு பார்க்கதான் போறேன். பாத்தீங்களா சிஸ்டர், அன்னைக்கு மாறி சவால் விட்ட மாதிரியே நீங்க செஞ்சு காட்டிட்டா. இப்ப உங்க மூஞ்சியை எங்க கொண்டு வச்சுக்குவீங்க? அன்னைக்கு சவால் விட்ட மாதிரியே மாரி மேடம் சூர்யா சாரை எம்டி ஆக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, நம்ம தொழிலாளர்கள் எல்லாரும் இப்பதான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்காங்க. சார், நாங்க எல்லாரும் இத்தனை நாளா எங்க வேலையை நினைச்சோம், எங்க குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறோம்னு நினைச்சோம், பயந்துகிட்டே இருந்தோம். மாரி மேடம் சொன்ன மாதிரி உங்களை எம்டி ஆக்கி நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லார் வயிற்றுலயும் பாலை வாத்துட்டாங்க. மாப்ள, பணம் வந்த உடனே எப்படி எல்லாம் பல்லி இழுக்குதுங்க பாரு. சார், இனிமே எங்க குடும்பத்தை பத்தியும் எங்க வேலையை பத்தியும் எந்த கவலையுமே எங்களுக்கு இல்ல சார். என் மேலையும் மாரி மேலையும் நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா, உங்களுக்கு வேஷ்டி சட்டை இத நீங்க போட்டுட்டு தான் நாளைக்கு அங்க வரணும். ரொம்ப சந்தோஷம் மாரி. கண்டிப்பா நீ கொடுத்த ட்ரெஸ் போட்டு நாங்க அங்க வருவோம். ரொம்ப சந்தோஷம் மாமா. ஓகே, இந்தாங்க. தேங்க்யூ மாரி. அண்ணி இந்தாங்கம்மா.
அக்காக்கு எடுத்து கொடுங்க. ஆ. அரவிந்த். தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்ரீஜா இந்தா. ஹாசினி. மாப்ள, என்ன விட்டியா மாப்ள? இருக்கு மாமா. சரி சரி குடு குடு குடு. இந்தாங்க. Thank you. அத்தை, உங்களுக்கு பிடிக்குமேன்னு அலசி அலசி தேடி பார்த்து நல்ல புடவையா உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து என் கூட சேர்ந்துதான் நீங்க பொங்கல் கொண்டாடணும். எனக்காக இல்லனாலும் என் வயித்துல வளர்ற குழந்தைக்காக. இல்ல இல்ல, உங்க அக்கா தேவி அம்மாவுக்காக நீங்க வரணும். புடவைய வாங்கிக்கோங்க அத்தை. மாறி ஏழை தானே, இவகிட்ட என்ன இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டீங்களா? எனக்கு மாரி அம்மாவும் தேவி அம்மாவோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நான் மனசளவுல பணக்காரி தான் அத்தை. எங்க வீட்டுக்கு வரணுங்கிறது உங்க தலையெழுத்து. கேவலம் நீ வாங்கி கொடுக்கிற புடவைய இந்த தாரா கட்டிக்குவாளா? என்னோட ஸ்டேட்டஸுக்கு இந்த புடவெல்லாம் என் கால் தூசுக்கு சமம். சிஸ்டர் புடவைய வாங்க மாட்டாங்க.